ஒரு அழகான கிராமம். அங்கே சிறுவன் கவினின் பள்ளி சீருடையிலிருந்த அழுக்கும், அவன் கண்களின் பசியும் அவனது வறுமையை ஊரறியச் சொல்லும். பல நாட்களாக சேமித்த சில்லறைகளை எண்ணி மகிழ்ந்தான். இன்று எப்படியும் அந்த பரோட்டா பார்சலை வாங்கிவிட வேண்டும் என தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். உணவக வாசலில் தயங்கி நின்று நடுக்கத்துடன் பணத்தை கொடுத்து வாங்கிய பார்சலை பொக்கிஷம் போல நெஞ்சோடு அணைத்து கொண்டு வீடு வந்தான். அந்த உணவின் வாசம் அவனுக்கு சொர்க்கத்தின் நறுமணம். பார்சலை பிரித்தான். ஒரு கணம் உறைந்து போனான். உள்ளே பொரோட்டாவுடன் சேர்ந்து ஒரு சிறு சிலந்தி. நெஞ்சு கலங்கியது. கண்களில் நீர் திரண்டது. ஆனால் பல நாள் பசி அவனை சிந்திக்க விடவில்லை. இதை போட்டால் வயிற்றுப்பசிக்கு என்ன செய்வது, வேறு வழியே இல்லை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஒரு நொடி தயங்கினான். பிறகு அந்த சிலந்தியை மட்டும் கவனமாக வெளியே எடுத்து வைத்தான். உணவை வீணடிக்க அவனால் முடியவில்லை. அந்த ஒருவாய் பொரோட்டா அவனுக்கு பல நாட்களின் கனவு. வேறு வழியின்றி அந்த உணவை வேகமாக உண்ணத் தொடங்கினான். ஒவ்வொரு கவளமும் அவனுக்கு ஆனந்தத்தையும் கூடவே வறுமையின் கசப்பான வலியையும் கொடுத்தது. அந்த உணவு வெறும் பசியடக்கும் சாதனமல்ல, அது அவனது போராட்டத்தின் சாட்சி. வறுமையின் வலி.